இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு அனைத்து நிலைகளிலும் உயர்ந்து நிற்பதாக தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் மகளிர் தின விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு 52 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இருமொழி கொள்கைக்கு இந்திய அளவில் ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார். மேலும் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் தற்போது இருமொழி கொள்கையை ஆதரிக்க தொடங்கியுள்ளதாகவும் அப்பாவு குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என கூறினார். இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் இருமொழி கொள்கையை தமிழும் ஆங்கிலமும் கற்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் படித்து உயர் பதவியில் இருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் கூட மிக உயர்ந்த பதவியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான். மரியாதைக்குரிய சுந்தர் பிச்சை அவர்களை நினைவுகூறும் வண்ணமாக மிகப்பெரிய பதவியில் இருப்பதாக சுட்டிக்காட்டி சொல்கின்றார். இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு மட்டுமில்லை, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாடு தான். ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இந்தியாவில் உலகத்திலிருந்து எல்லா நாடுகளும் அதிகமாக தொழிலில் முதலீடு பண்ணக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. சட்டம் ஒழுங்கு இங்கே தான் சரியாக இருக்குது. ஏன் ஒரே வரியில் சொன்னால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான். எல்லா மத ரீதியான வழிபாடுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான்.